ஆபத்தில் உதவுபவனை உற்ற நண்பன். இந்த ஸ்டோரியில ஆபத்துல தன்னோட நண்பனுக்கு உதவினாங்களா இல்லையா அப்படிங்கறத வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். பாலா அரவிந்தன் இருவரும் நண்பர்கள். இருவரும் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாலா, காடு பெரியது. நாம சேர்ந்துதான் போகணும், சரியா? ஆமாம்டா, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அரவிந்தன், இங்கு சொத்தம் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப கவனமாக போலாம். பாலா, அது எல்லாம் ஒன்றுமில்லை, நாம தைரியமா போனாலே போதும். பாலா, சத்தம் எங்கிருந்து வந்தது? அடடா, கரடிடா, ஓடணும். பாலா பயந்து மரத்தில் ஏற, பாலா என்னை விட்டுட்டு ஏன் போற? பயந்து கேட்டான். பாலா பேசாம மரத்துல இருந்து பாக்குறான். செய்வதறியாமல் இறந்தது போல அவன் மெதுவாக தரையில் படுத்து அசையாமல் கிடக்கிறான். கரடி வந்து மோந்து பார்த்து மெதுவாக போய்விடுகிறது. கரடி போகிறது. பாலா மரத்திலிருந்து இறங்குகிறான். அரவிந்தா, கரடி உன் காதில் ஏதோ சொல்லின மாதிரி தெரியுது. என்ன சொன்னது? ஆபாயம் வரும்போது நண்பனை கைவிடுறவங்க மீது நம்பிக்கை வைக்காதேன்னு சொல்லுச்சு. அரவிந்தா, மன்னிச்சிடுடா, பயந்து நான் மரத்துல ஏறிட்டேன். பரவாயில்ல பாலா, இனிமேல் நாம ஒருவரையும் விட்டுட்டு பிரியக்கூடாது. மாரல்: உண்மையான நண்பர்கள் எல்லா நேரத்திலும் நம்முடன் இருப்பார்கள். ஆபத்துல உதவுவனே உற்ற நண்பன் என்பதை பாலா நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். மேலும் இது போல அறிவான கதைகளை கேட்பதற்கு சித்து தமிழ் ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.